வணக்கம் நண்பர்களே. வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வியாபாரம் என்னோடய பிஸ்னஸ்க்கு சூட்டபுளாக இருக்குமா, சின்ன பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதுக்கு வியாபார் லைஃப் டைம் பிளான் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. வியாபார் டீம் பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் பிளானே யாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. யாருக்கிட்டையும் நீங்கள் அது மாதிரி பணம் கட்டி ஏமாறாதீங்க. அவங்க கொடுக்குறது மினிமம் 1 இயர் பிளான் கொடுக்குறாங்க, 3 இயர் பிளான் அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைல், அதாவது சிஸ்டம் ப்ளஸ் மொபைல்லையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிளான் வேணுமா, இல்லை டெஸ்க்டாப்பில் மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் எனக்கு போதுமா, இல்லை மொபைலில் மட்டும் போதுமான்றதை நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 1 இயர் பிளானு மொபைலுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். சில்வர் பிளானு கோல்டு பிளான் ரெண்டு பிளான் கொடுப்பாங்க. சில்வர் பிளான் உங்களுக்கு 699 ரூபா. இதில் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஆட் ஆகாமல் வரும். அதாவது ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு அந்த 18% ஜிஎஸ்டி சேர்த்து அந்த பணத்தை நீங்கள் வியாபார டீமுக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுவே கோல்டு பிளான் உங்களுக்கு 799 போடுறாங்க. இந்த ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. இன்றைக்கி டேட்டில் அதாவது இன்றைக்கி அக்டோபர் 2, இன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு 800 ரேஞ்சுக்கு இருக்குது கோல்டு பிளான். சப்போஸ் நீங்கள் நாளைக்கு செக் பண்ணால் கூட இந்த ப்ரைஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா டிக்ரீஸும் ஆகும். ஸோ அவங்க மேக்ஸிமம் எப்போல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ நீங்கள் அந்த சமயத்தில் ஐடியா இருந்ததுன்னா உடனே பை பண்ணிக்கிறது உங்களுக்கு பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ப்ளஸ் மொபைல் சூஸ் பண்ணிங்கன்னா 1 இயர் பிளானுக்கு சில்வர் பிளான் உங்களுக்கு 3599 ரூபா வருது. கோல்டு பிளான் 3999, அதாவது 3999 ரூபா வருது. ஓகேங்களா. அதுவே நான் ஒரு 3 இயர் பிளான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 இயருக்கு பாருங்கள், சில்வர் பிளான் உங்களுக்கு 8099 வருது. அதுவே கோல்டு பிளான் 8599 வருது, அதாவது 8599 ரூபா. இப்போ நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, சில்வர் பிளானு கோல்டு பிளான் அப்படின்னா என்னது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு. நிறைய பேர் கேட்குறீங்க. சில்வர் பிளானில் பாருங்கள், மல்டிபிள் கம்பெனி 3 கம்பெனிக்கு மேலே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு பிளானில் நீங்கள் மல்டிபிள் கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம், அதாவது அன்லிமிட்டடாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். குயிக் பில்லிங் அப்படின்ற ஆப்ஷன் சில்வர் பிளானில் வராது, பட் கோல்டு பிளானில் வரும். குடோன்ஸ் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது குடோனுக்கு, அந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் சில்வர் பிளானில் போட முடியாது, ஆனால் கோல்டு பிளானில் முடியும். சர்வீஸ் ரிமைண்டர் வராது சில்வர் பிளானில், கோல்டு பிளானில் வரும். சப்போஸ் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனை உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீஸ்டோர் பண்ண முடியாது சில்வர் பிளானில். ஒன்ஸ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணது தான். பட் கோல்டு பிளானில் அப்படி கிடையாது, ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம். இவே பில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்துக்கு 10 பில் தான் எடுக்க முடியும் சில்வர் பிளானில், ஆனால் கோல்டு பிளானில் அன்லிமிட்டடாக எடுக்க முடியும். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வைஸாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சில்வர் பிளானில் பார்க்க முடியாது, ஆனால் கோல்டு பிளானில் பார்க்க முடியும். அதே போல் ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ரிப்போர்ட்டை எடுக்கணும் அப்படின்னா சில்வர் பிளானில் முடியாது, ஆனால் கோல்டு பிளானில் முடியும். அதே போல் ப்ராஃபிட் ஆன் இன்வாய்சஸ் அது செக் பண்ண முடியாது, கோல்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு சில்வருக்கும் கோல்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த பிளான் வேணுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பே பண்ணுற மெத்தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை கோல்டு பிளான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலிமாவே நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா vyapar-app.in இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த பை கோல்டு பிளான் வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பிளான் வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் அந்த ஜிஎஸ்டியை போட்டுட்டு நீங்கள் பேமெண்ட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், ஜிஎஸ்டி அமௌண்ட் 8599 ரூபா கூட 1547 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 10146 ரூபா. இது 3 இயர் பிளானு, டெஸ்க்டாப்பு ப்ளஸ் மொபைல் ரெண்டுத்துக்கும் சேர்த்து போடக்கூடிய பிளானு. இப்போ நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போனதும் உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அங்கே ஷோ ஆகும். நல்லா கவனிங்க. எக்காரணத்தை கொண்டும் பர்சனலாக எந்த ஒரு ஆளுக்குமே நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இல்லை அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். இப்போ என்ன மாதிரி டீலர்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி எப்படி பே பண்ணணும் அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எப்படி யூஸ் பண்ணுன்றதை சொல்லித்தரேன். சார் இப்போ நான் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணால் இந்த 10146 ரூபா
0.82 இருக்குது. இந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது குறைப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த டீமாலையும் யாரும் பண்ண முடியாது. இப்போ என்ன மாதிரி டீலர்ஸ்கிட்ட நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது இப்போ வந்து நீங்கள் 1 இயர் பிளான் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 1 மந்த் வந்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே 3 இயர் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மந்த் வந்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கிடைக்கும். அதாவது 1 இயருக்கு 12 மந்த் இல்லையா, 3 இயருக்கு வந்து 36 மந்த்து. அப்போது என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 மந்த்து எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி ஆட் ஆகி உங்களுக்கு 39 மந்த்தாக கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து வியாபார ஆப்பில் போயிட்டு டைரெக்டாகவே நீங்கள் பே பண்ணிட்டீங்க, யாரோட ரெஃபரல் கோடுமே யூஸ் பண்ணலை, எனக்கு எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அந்த வியாபார டீமோடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். எங்களை மாதிரி டீலர்ஸோடைய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து உடனே சப்போர்ட் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமே. ஸோ வியாபாரம் பற்றி நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு வாங்கிறது நல்லது. நான் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவிலேருந்து ஒரு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணார். பட் அவருக்கு யாருக்கோ பணம் கட்டியிருக்காரு வியாபார ஆப்புக்காக. அவர் ஒரு டீலர்னு சொல்கிறாரு. அவர் எந்த மாதிரி டீலர்னு தெரியல. அவருக்கு பணம் கட்டி 6000 ரூபா ஏதோ பணம் கட்டியிருக்காரு. பட் இன்னும் இது வரைக்குமே வந்து அவருக்கு சாஃப்ட்வேர் வந்து கீ வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலையாம். அது மாதிரி வந்து நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எப்பயுமே வியாபார ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிஷியலாக நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்லேருந்தே பே பண்ணணும். இல்லை ஃபோனில் ஆப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோன்லேருந்தே அந்த ஆப் உள்ளேருந்தே போயிட்டு அந்த லிங்க்கில் போய் பே பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய மணி வந்து சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். என்னோடய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி வேலிடிட்டியும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.